சுவாமி விவேகானந்தர் 1896 வராரு. வந்து பார்த்து இந்த இடத்துல நிக்கிறாரு. அதே இடத்துல நின்று இங்க என்னமோ ஒரு பயங்கர சக்தி இருக்கே, ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி இருக்கே இவர் கேட்கும் பொழுது அங்க இருந்த அந்தணர்கள் சொன்னாங்களாம், இந்த இடத்துலதான் இந்த பூம்பாவாய் அற்புதம் நடந்துச்சுன்னு. அவர் உடனே சொன்னாராம், என்னுடைய முதல் ராமகிருஷ்ணா மடத்துக்கு எனக்கு இடம் வேணும், இந்த இடத்தை கொடுங்கன்னு விவேகானந்தர் வந்து அந்த காலத்துல ராமகிருஷ்ணா மட ஆட்களை கேட்டு அவர்கள் கொடுத்ததாக வரலாறு ரொம்ப தெளிவா சொல்லுது. இங்க இருக்க ராமகிருஷ்ணா இப்ப ராமகிருஷ்ணா மடம் ஆர்கே மடம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு வரி இருக்கும். ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு சென்னை வாசியும் அங்க போய் பார்க்கணும். அந்த டிஸ்பென்சரி இருக்கிற இடத்துல இந்த இடத்தில் தான் பூம்பாவாய் அற்புதம் நடைபெற்றது போட்டிருக்கும். அதாவது விவேகானந்தர் அது 7வது நூற்றாண்டு, இவர் வந்தது 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பிக்கும் போது வந்தார். அப்பயே அவர் கேட்டார். ஸோ இதெல்லாம் we must believe in these things. அந்த பாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐயோ 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 அவ்வளோ அழகா இருக்கும். 10 பாடல்கள் இல்ல, ஒவ்வொரு பாடலும் ஒரு விழாவை பத்தி பேசும். ஒரு பாடல் வந்து தைப்பூசத்தை பத்தி பேசும். அது மாதிரி அதுல முதல் பாடலே ரொம்ப சிறப்பான ஒரு பாடல். அந்த பாடல்ல பேசுறது நாம இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாருங்க, இந்த பங்குனி உத்திரத்தை பத்தி தான். அது என்னன்னா இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மித்தாலஜி, ஹிஸ்டரி எல்லாம் ஒன்னா வருது நம்ம கபாலீஸ்வரர் கோயில்ல. அந்த பங்குனி உத்திரம் என்னன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும், முருகனுக்கும் வள்ளி தேவானுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கிற இடம் தான் அந்த பங்குனி உத்திரம். அப்ப என்ன ஆகும், கல்யாணத்துல கல்யாண சாப்பாடு போடுவாங்க. சிவன் பார்வதிக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது, முருகன் வள்ளி தேவானுக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது, அந்த பூத கணங்கள் கணபக்தர்கள் அத்தனை பேர் வந்து சாப்பாடு அவங்க போடுவாங்க. அவங்க அந்த சாப்பாடு வந்து அப்பேற்பட்ட பூதகணமும் பூதம் பிரேதம் பேய் எல்லாம் வந்து சாப்பிட்டு போகுமா. இவர் வந்து பாடுறாரு திருஞான சம்பந்தர், அந்த எல்லாம் சாப்பிட்டு போறாங்களே, அதை நீ பார்த்துட்டு போய, ஏன் வா, ஏன் அதுக்குள்ள போயிட்ட, என்ன அந்த எலும்பு கிட்ட பாடுறாரு. அப்ப வந்து நிறைய இந்த புன்னையங்காடு இருக்குமா இங்க, லாரல் ட்ரீமாங்க. அதான் மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை, அதாவது அழகான மேடு பள்ளமாக இருக்கின்ற மயிலை, இந்த புன்னையங்காடு இருக்கிற மயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான். இங்க வந்து ஒரு கட்டணமா வச்சு இதுதான் எனக்கு கபாலீஸ்வரம்னு சிவபெருமான் வந்து அமர்ந்தார். கபாலீஸ்வரர் கோயிலை பத்தி சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, ஒட்டிட்ட பண்பில் பண்கணத்தாரை, அதாவது சிவனே தான் எனக்கு, முருகரே தான் எனக்கு ஒட்டிட்ட பண்பை உடைய பல்கணத்தார் கணங்கள், பூதகணங்கள் எல்லாருக்கும் அட்டு இட்டல், இட்லின்னு சொல்றோம்ல, அது இட்டு அவின்னு சொல்றதால இட்லி இட்டவி இட்லி ஆயிடுச்சு. அவிச்சு இடுறதுதான் இட்லி. அதே மாதிரி அட்டு இட்டல், இவங்களுக்கு எல்லாம் அட்டு இட்டல்னா சமைச்சு வேவிச்சு கொடுக்குறாங்க, இட்லி தோசை எல்லாம். அட்டு இட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய், இவங்க எல்லாம் பூதகணத்தார் வந்து சாப்பிட போறாங்க இந்த பங்குனி உத்திரத்துல, இந்த கபாலீஸ்வரன் கோயில்ல சுத்தி இருக்கிற புன்னையங்காடுல. அதை வந்து தயவு செய்து பார்த்துட்டு போயே, ஏன் அதுக்குள்ள நீ போயிடுற, ஏன் உயிரை வச்சுட்டு போறையே சொல்றாரு திருஞான சம்பந்தர். இந்த பாடலோட 10வது பாடல் முடியும் பொழுது பூம்பாவாய் திருப்பியும் உயிருக்கு வராங்க.